வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் பிரேசிலில் நடைபெறும் 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின்போது பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பொருளாதார ஒத்துழைப்பு, தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு திரட்டுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொராக்கோ, அர்ஜென்டினா, பிரேசில் மற்றும் ஜோர்டான் நாடுகளுக்கு ஜூலை 2ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி 9 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தீவிரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்பது மத்திய அரசின் நிலைப்பாடாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், காஷ்மீர் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகள் வேரறுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசின் கொள்கைகள் அமைந்துள்ளதாகவும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் நிக்கில், 65 கிலோ எடைப்பிரிவில் சுஜித், 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப், 79 கிலோ எடைப்பிரிவில் சந்தர்மோகன், 92 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் ஆகியோர் இப்பதக்கங்களை வென்றுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா 11 தங்கம், 6 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.